எப்படியோ ஒரு வழியாக ரஞ்சித் அவர்கள் வந்து கேப்டன் ஆயிட்டாப்ல. க்ரௌனெல்லாம் வந்து தலையில் தூக்கி மாட்டிட்டு காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் கிங் ரஞ்சித் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு இருந்தது. ஸோ இது வந்ததுக்கப்புறம் வந்து நிறைய பெரிய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வந்து நடந்துட்டுருக்கு. சொல்லப்போனால் எந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் எப்படி இருக்க வேண்டும், எந்த மாதிரியான வாரமாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ரஞ்சித் அவர்கள் வந்து டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறாப்புல. இதில் வந்து அன்பு கேங் அப்படின்னு சொல்லிட்டு சீசன் 4ல் ஒரு கேங் வந்து சுற்றிட்டு இருந்ததில்ல, அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பார்மெட்டாக நம்ம ஆள் வந்து கொண்டு வந்துட்டுருக்காப்புல. நேற்றுக்கு தான் ரோஸ்ட்டு மேலே ரோஸ்ட்டு வச்சு செய்யின்னு வந்து செஞ்சுருந்தாப்புல நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள். ஏன்னா கேங் ஃபார்ம் பண்ணாதீங்க, தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி. பட் இவர் வந்து பார்த்திங்கன்னா அன்பின் சுரப்பி, ஓகேங்களா. அவர் வந்து எப்பயுமே அன்பை மட்டும் தான் வெளிப்படுத்துவார். எவ்வளோ தூரம் நீங்கள் கோபமாக பேசினா கூட அன்பு, செல்லம், தங்கம், பட்டு இந்த மாதிரி தான் வந்து பேசுவார் இல்லையா. இந்த ஒரு விஷயத்தை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தயவுசெய்து நிறைய விஷயத்துக்கு வந்து சண்டை போட்டுக்காதீங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து இது பண்ணாதீங்க, ஏதாவது பெரிய பிரச்சனையாக இருந்தால் என்கிட்ட வாங்க, அது என்னன்னு பேசி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாப்புல. ஆனால் நம்ம சௌந்தர்யா இருக்காங்க பாருங்கள், அதாவது இது வந்து அன்பின் வாரமாக கூட இருக்கட்டும், ஆனால் யாரையும் நடிக்க சொல்லாதீங்க. ஏன்னா அன்பை செலுத்துறேன்னு சொல்லி ஃபேக்காக ஒரு அன்பை வந்து செலுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் யாரை மீன் பண்ணி சொன்னாங்களா எனக்கு வந்து தெரியவே இல்லை. மேபி ரஞ்சித் அவர்களை மீன் பண்ணி சொன்னாங்களா அப்படின்றது கூட எனக்கு வந்து புரியவே இல்லை. அது வந்து ஃபேக்கான ஒரு அன்பு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு ரஞ்சித் அவர்கள் ஒரு கவுண்ட்ரு போட்டாப்புல. அந்த கவுண்ட்ரு என்ன அப்படின்னா, அன்பு செலுத்துங்க, அதுக்குன்னு வந்து இந்த மார்க் பண்ணாதீங்க, அன்பை செலுத்தலைனா கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து மார்க் பண்ணி விளையாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் வந்து சொல்லியிருந்தாப்புல. ஸோ இதை கேட்கும்போது வந்து இது சௌந்தர்யாவுக்கு வந்து மூக்கு உடைப்பு மாதிரி தான் வந்து இருந்தது. அன்பை நீ செலுத்தலைனா கூட பரவாயில்ல, ஆனால் மற்றவங்களுக்கு வந்து நீ மார்க் பண்ணாத அப்படின்னு சொன்னது வந்து கண்டிப்பாக சௌந்தர்யாவுக்கு சொன்ன மாதிரி வந்து இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருக்கு மாறி மாறி வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் ஏற்றுக்கிட்டாங்க, ஓகே அன்பின் வாரமாக அமையும் அப்படின்றத. ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரியலைஸும் பண்ணுறாங்க, ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் பிரச்சனை என்னென்னா எந்த மாதிரி டாஸ்க் வரும், அந்த டாஸ்க் மூலிமா தான் பல பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பேசுகிறீங்களா, தெரியாமல் பேசுகிறீங்களா, இது அன்பின் வாரமாக மாறுமா இல்லை அடாவடியின் வாரமாக மாறுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் டீம் பிரிக்கிறாங்க. இந்த டீம் பிரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதில் குறிப்பாக வந்து கிச்சன் டீமில் ஆட்களை கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து முத்துக்குமரன் அவர்கள் வந்து அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, 2 பேர் எவிக்டாக வெளியே போயிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அதனால் வந்து கிச்சன் டீமில் ஒரு ஆளோ 2 ஆளோ வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. 2 பேர் தான் கம்மியாக ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் சமைக்கிற வேகங்களும் சரி, அதே மாதிரி குக் பண்ணுறதும் சரி, 3 வேளை வந்து குக் பண்ணோம், ஆள் நீங்கள் குறைச்சிட்டிங்க அப்படின்னா பயங்கர சிரமமாக இருக்கும். அதை மட்டும் தயவுசெய்து வந்து பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணி வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் எந்தெந்த இடத்துல எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, க்ளீனிங் டீமில், பாத்ரூம் க்ளீனிங்கில், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்போஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 3 முட்டை கொடுத்துருக்காங்க நம்மளுடைய ரஞ்சித் அவர்களுக்கு. இதில் ஏதாவது அவர் தப்பு பண்ணார் அப்படின்னா அந்த முட்டையை உடைச்சோம் அப்படின்னா அவருக்கான தலைவர் பதவி வந்து பார்த்திங்கன்னா போயிடும். அதை பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இன்றைக்கி காலில் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இதை பற்றி நம்மளோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.